வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஃபார் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் நினைப்பாங்க தாய்ப்பால் கொடுக்கும் போது எனக்கு பீரியட்ஸே வரல, நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் ஹார்மோன் பில் சாப்பிட்டா எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் யங், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடுங்கிறது காப்பர் டீ தான். பட் காப்பர் டீ சுற்றி தான் எவ்வளோ மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ். காப்பர் டீ போட்டால் உங்களுக்கு வெயிட் ஏறுமா? எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷனுங்கிறது ஆல் த டைம் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடே கிடையாது. இட் இஸ் ஒன்லி வென். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பேபி பிளான் பண்ணுறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம எப்போ வேண்டான்னு நினைக்கிறோமோ வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஃபார் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்வெட் ஸ்பேசிங் பிட்வீன் சில்ட்ரன் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரியிலேருந்து ரெக்கவரி ஆகி அந்த குழந்தைக்கு ஒழுங்காக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி அப்புறமா அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ண முடியும். ஸோ அடிக்வெட் ஸ்பேசிங் பிட்வீன் சில்ட்ரன் ஆப்டிமலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் 2 years பிட்வீன் டெலிவரிஸ் இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் யூ டைம் டு ரெக்கவர் ஆஸ் வெல் அஸ் கான்சென்ட்ரேட் ஆன் த ஃபர்ஸ்ட் சைல்டு. நிறைய பேர் நினைப்பாங்க தாய்ப்பால் கொடுக்கும் போது எனக்கு பீரியட்ஸே வரல, நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் அ வெரி வெரி ராங் நோஷன். நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணாலும் உங்களுக்கு பீரியட் சம்டைம்ஸ் ரெகுலராகவும் வரலாம், இரெகுலராகவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு பீரியட்ஸே வரலை அப்படின்னாலும் சம்டைம்ஸ் எஸ்கேப் ஓவுலேஷன் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் வி ஹவ் சீன் மெனி விமென் கன்சீவிங் இந்த மாதிரி அவங்களுக்கு கணக்கே தெரியாமல் 5 months 6 months தான் அவங்களுக்கு பேபி கிக்கிங் ஆரம்பிச்சோன்னே தான் சம்டைம்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட்னே அவங்க உணருவாங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்சீவிங் இன் த லாக்டேஷனல் அமெனோரியா. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் நீங்கள் பண்ணாலும் அவசியம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஃபார் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு பேசும்போது லெட்டஸ் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ரிவர்சிபிள் ப்ரிகாஷன்ஸ், இன்னொன்று இர்ரிவர்சிபிள் மெத்தட் விச் இஸ் ஸ்டெரிலைசேஷன் ஆர் ஃபேமிலி பிளானிங். ஃபேமிலி பிளானிங் பற்றி நம்ம செப்பரேட்டாக அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு ரிவர்சிபிள் ப்ரிகாஷன்ஸ், தட் இஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நிறுத்தினோன்னே நீங்கள் தாராளமாக அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5 காமன் மெத்தட்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் காமன் மெத்தட் பேரியர் மெத்தட்ஸ். பேரியர்னால் என்ன? ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அதில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது காண்டம்ஸ் தான் ஆர் ஆணுரைகள். இதை ஈச் டைம் எவ்ரி டைம் வித்தவுட் ஃபெயில் யூஸ் பண்ணிங்கன்னா that is quite an effective method. பட் மற்ற மெத்தட்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபெயிலியர் ரேட் கொஞ்சம் அதிகம்தான். காண்டம் கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஸ்பில்லேஜ் இல்லாமல் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். சம்டைம்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எஜாக்குலேட் வெஜைனால என்டர் ஆகி நம்ம ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காண்டம்ஸ்னாலே யூஸ்வலி வி அசோசியேட்டட் வித் மேல் பார்ட்னர் யூஸ் பண்ணுற காண்டம்ஸ். பட் தேர் ஆர் ஃபீமேல் காண்டம்ஸ் விச் ஆர் லாங் லூஸ் பிளாஸ்டிக் லைக் பவுச்சஸ் வேர் நம்ம ஒரு எண்டை வெஜைனால வச்சுட்டு இருந்தோம்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்பில்லேஜ். அதர் பேரியர் மெத்தட்ஸ் லைக் டயஃப்ரம்னு ஒரு ரிங் ஷேப் டிவைஸ் ஆர் சர்வைக்கல் கேப்ஸ், கர்ப்பப்பை வாயை கேப் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ், அதெல்லாம் முக்காவாசி இந்தியாவில் பொறுத்த அளவுக்கு காமன்லி அவைலபிள் கிடையாது. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் பேரியர் மெத்தடுன்னு சொன்னாலே இட் இஸ் த மேல் காண்டம் இங்கே பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் காமன் மெத்தட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஆர் கருத்தடை மாத்திரைகள். கருத்தடை மாத்திரைகள் காமன்லி உங்களுக்கு 21 பில் பேக்காக வரும், இல்லை 28 நாள் பேக்காக வரும். இது வேரியிங் காம்பினேஷன்ஸில் ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோனும் ப்ரொஜெஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோனும் சேர்ந்து பொருத்தப்பட்ட பில்ஸ். இது எப்படி ஒர்க் பண்ணும்? உங்களுக்கு கருமுட்டை மாதம் ரிலீஸ் ஆனால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது கருமுட்டை ரிலீஸை ப்ரிவெண்ட் பண்ணி பேபி நிற்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணால். பட் இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஒன்லி த டேஸ் யூ ஹேவ் செக்ஸ். ஸோ நான் உடலுறவு இருக்கும் போது தான் அந்த மாத்திரை சாப்பிட்டா போதுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எடுக்க முடியாது. எவ்ரி டே வித்தவுட் நீங்கள் உடலுறவு இருக்கீங்களோ இல்லையோ நீங்கள் அவசியம் ஒரு டேப்லெட் அட் பெட் டைம் எடுத்துக்கணும். பேபி பிறந்த உடனே இனிஷியலி பால் கொடுக்கும் போது அபவுட் ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு ஈஸ்ட்ரஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரோன் காம்பினேஷன் இருக்க பில்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு பில்ஸ் தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரொஜெஸ்டின் ஒன்லி பில்ஸ்ன்னு சொல்லிட்டு மினி டோஸ் பில்ஸ் உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. த ஒன்லி திங் வித் தோஸ் பில்ஸ் இஸ் நீங்கள் மறக்காமல் எடுக்கணும். இஃப் யூ மிஸ் டு டேக் த பில் அதே டைம்லேயும் எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்ம லேட்டாக எடுத்தோம்னாலும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபெயிலியர் ரேட் இதில் அதிகம்.
ஃபார் எனி அதர் உமன் இப்போதான் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணல, நார்மலாக ப்ரிவெண்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க, இதர் இப்போதான் மேரேஜ் ஆச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் பிளான் பண்ண போகிறேன்னு நினச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நீங்கள் இடைவெளி விடணும்னு நினச்சாலும் சரி, தே கேன் டேக் த ஈஸ்ட்ரஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரோன் பில் காம்பினேஷன். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு, இந்த ஹார்மோன் பில் சாப்பிட்டா எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் யங், வேறு எந்த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் பிபி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ஆர் பிளட்டு ஓவராக கிளாட் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னா, தீஸ் பில்ஸ் வில் பி சேஃப் டு பி ப்ரிஸ்கிரைப் பை யோர் டாக்டர். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் சில பேருக்கு இது சூட் ஆகாது. சைட் எஃபெக்ட்ஸ் லைக் கொஞ்சம் நாசியா, வாமிட்டிங், பிரெஸ்ட் பெயின், எனக்கு தலை சுற்றுது, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்கும் போது அட் பெட் டைம் பெட் சைட் டேபிள் கிட்ட வச்சுட்டு மறக்காமல் எடுக்க சொல்லுவோம். இதை ரெகுலராக எடுத்திங்கன்னா ஹெவி பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் இது டெஃபினட்டாக அவங்க பீரியட் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். பட் நீங்கள் மறந்து எடுத்தீங்க, ஒரு நாள் போட்டேன், 2 நாள் மறந்தேன், அப்புறம் போட்டேன், இந்த மாதிரி இரெகுலராக எடுக்கும்போது நடுவில் உங்களுக்கு இரெகுலராக ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஃபெயிலியர் ரேட் அண்ட் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்க்ரீஸ் ஆகும். The third method which is commonly prescribed government hospitals sometimes second gravida, that is ரெண்டாவது குழந்தை பெற்றிருந்தால் இது at discharge போட்டு அமைச்சிருவாங்க, which is hormonal injections to prevent pregnancy. இதுவும் உங்களுக்கு கருத்தடை மாத்திர மாதிரி தான் ஒர்க் ஆகும். by preventing ovulation or egg release prevent பண்ணும்போது நம்மளுக்கு pregnancy ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் எப்படி எடுத்துக்கலாம், உங்களுக்கு every 3 months ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முக்கியம். அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு பீரியட்ஸ் கொஞ்சமாக ஒரு 2-3 டோசஸ் எடுக்கும் போது இர்ரெகுலர் ஆகி ஃபியூ டோசஸ்க்கு அப்புறம் பீரியட்ஸே நின்று போனாப்லேயும் இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் இன்ஜெக்ஷன்லேருந்து இட் மே டேக் அ பீரியட் ஆஃப் அபவுட் ஃபியூ மந்த்ஸ், அபவுட் 6 months ஈவன், திரும்ப உங்கள் பீரியட் சைக்கிள் நார்மலாகி ஓவுலேஷன் கரெக்ட் ஆகி நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஏற்படலாம். மற்ற மெத்தட்ஸ்லலாம் இது கிடையாது. நீங்கள் அந்த மந்த்து யூஸ் பண்ணுறதை நிறுத்துனீங்கன்னா நீங்கள் வாஷ் அவுட் பீரியட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் மந்த்தே நீங்கள் பில்ஸ்லேயோ காண்டம்ஸ்லேயோ காப்பர் டீலேயோ நெக்ஸ்ட் மந்த்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வித் இன்ஜெக்ஷன்ஸ் இட் மே டேக் சம் டைம் டு கெட் ப்ரெக்னென்ட். ஃபோர்த் காமன் மெத்தட் which is used and நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடுங்கிறது காப்பர் டீ தான். காப்பர் டீங்கிறது என்னங்க, இட் இஸ் அ பிளாஸ்டிக் ரிவர்ஸ் யூஸ் ஷேப் டிவைஸ். அதில் காப்பர் வயர் வவுண்ட் ஆகிருக்கும். அது கொஞ்சமாக அந்த காப்பர் அயான்ஸ் உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே ரிலீஸ் ஆகும்போது அது கர்ப்பப்பையில் கரு நிற்க போகிற இடத்த ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்டாக இருக்குங்கிறதுனால கரு நிற்கிறத இம்ப்ளான்ட் ஆகிறத அது தடுக்கும். இட் இஸ் அ ரிலையபிள் மெத்தட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். பட் காப்பர் டீ சுற்றி தான் எவ்வளோ மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ். காப்பர் டீ போட்டால் உங்களுக்கு வெயிட் ஏறுமா? டெஃபினட்டாக ஏறாது. காப்பர் டீ போட்டால் உங்களுக்கு வெயிட் ரொம்ப குறைஞ்ச உடல் உருகுமா? டெஃபினட்டாக குறையாது. காப்பர் டீ இஸ் அ பிளாஸ்டிக் இன்னர்ட் டிவைஸ். அதில் எந்த மெடிக்கேஷனோ ஹார்மோன்ஸோ கிடையாது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ் உண்டாக்குறதுக்கு. காப்பர் டீனால் என்ன ஆகலாம்? மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட்ஸ், சில பேருக்கு பீரியட்ஸ் ஹெவியாக போகலாம். சம்டைம்ஸ் பீரியட் டைமில் பெயினும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்குமா? இருக்காது. உங்களுக்கு சூட் ஆகலைன்னா டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தே அதை டாக்டர் கிட்ட சொல்லி ஈஸியாகவே ரிமூவ் பண்ணலாம். தவிர போட்டால் நம்ம ரிமூவ் பண்ண முடியாதுன்னு எதுவும் இல்லை. பட் வெரி ரேர் காம்ப்ளிகேஷன் காப்பர் டீயில் என்ன, காப்பர் டீ பர்ஃபரேட் ஆகி யூட்ரஸை தாண்டி வெளியில் போயிடுறது. பட் அது என்னமோ தெரியல, நிறைய பேர் ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் காப்பர் டீ போட்டாலே இப்படி ஆயிடுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அண்ட் திஸ் இஸ் நாட் அ சைட் எஃபெக்ட் யூ நீட் டு பி வரிட் அபவுட். காப்பர் டீ எவ்வளோ இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போல்லாம் 5 years காப்பர் டீ இருக்குது, 10 years காப்பர் டீ இருக்குது. உங்களோட அடுத்த குழந்தை நீங்கள் எப்போ பிளான் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்கிறத பொறுத்து நீங்கள் எந்த காப்பர் டீ வேணுங்கிறத சூஸ் பண்ணி டாக்டர் கிட்ட சொல்லலாம். காப்பர் டீ எடுத்த உடனே நெக்ஸ்ட் மந்த்தே யூ கேன் ட்ரை ஃபார் ப்ரெக்னன்சி. அதுக்கு எதுவும் நீங்கள் டைம் பீரியட் வெயிட் பண்ணி தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபிஃப்த்தாக நான் இங்கே சொன்னாலும் திஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் யூ ஷுட் பி திங்கிங் அபவுட். இட் இஸ் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன். எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனுங்கிறது ஆல் த டைம் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடே கிடையாது. இட் இஸ் ஒன்லி வென் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, காண்டம் அந்த டைம் பிரேக் ஆயிடுச்சு, ஸோ யூ ஆர் வரிட்,
ஆர் நீங்கள் வெரி ரேர்லி அன்ப்ரொடெக்டட் செக்ஸில் ஈடுபட்டுட்டீங்க, ஸோ யூ worried about pregnancy-na, within next 72 hours of unprotected sex you can approach the doctor who will advise certain pills which have ஹார்மோன் டேப்லெட்ஸ். அது வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் இந்த பில்ஸ் காமனாக அவைலபிளாக இல்லாத காரணத்தினால இன்னொரு மெத்தட் என்னன்னா காப்பர் டி இன்சர்ஷன். ஆஃப்டர் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வித்தின் 5 days நீங்கள் டாக்டர் கிட்ட போய் காப்பர் டி இன்சர்ட் பண்ணிங்கன்னா கரு வந்து இம்ப்ளான்ட் ஆக போகிற இடத்துல தான் நம்ம இந்த காப்பர் டீயை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அது இம்ப்ளான்டேஷனை ப்ரிவெண்ட் பண்ணும், உங்களுக்கு ப்ரெக்னன்சியை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த காமன் மெத்தட்ஸ், ரிவர்சிபிள் மெத்தட்ஸ் ஆஃப் birth control which are available, and you can talk to your doctor உங்க கண்டிஷன்ல உங்க ஸ்பெசிஃபிக் கிளினிக்கல் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க.